வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இன்றைக்கி வந்து 2 பேருக்கும் பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு ரோஸ்ட்லாம் கொடுத்துட்டு கடைசியில் வந்து சூப்பரான அட்வைஸ் தான் கொடுத்துட்டு பண்ணார் விஜய் சேதுபதி. ஸோ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறது வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மக்கள் வந்து உங்களை துண்டிச்சிருவாங்க இந்த வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேருமே பேசிக்கிடுவாங்க. கமருதீன் வந்து சொல்லுவார், நான் பார்வதி நம்ம வந்து பேச வேணாம், எல்லாத்தையும் வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து பார்வதிட்டு சொல்லுவார். அப்போ பார்வதி வந்து சொல்லுவாங்க, இல்லை இனிமேல் எப்போவுமே பேச வேண்டாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அவர் வந்து நம்மளை பேசக்கூடாதுன்னு சொல்லலை, தப்பு தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லுவாங்க. ஸோ அது கமருதீன் வந்து, இல்லை இப்போ நானும் இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி தான், ஸோ உன்னோட பேசுனதுலேருந்து தான் இந்த ப்ராப்ளம் வருது, ஸோ அதுக்கு நீ மட்டும் இல்லை நானும் அக்கௌண்டபிலிட்டி தான், ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு வந்து கமருதீன் வந்து கேட்டார். ஒரு வாரமாவது டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாரம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து கமருதீன் சொல்லுவார். இல்லை இது வந்து ஆன் அண்ட் ஆஃபாக அப்படியே போயிட்டே இருக்குது, இது ஒரு திருப்பி இந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம வருவோம், ஸோ இது நம்ம பேச வேணாண்டா, எப்போவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கமருதீன் வந்து டைம் கேட்டிருக்காரு, ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தனித்தனியாக விளாண்டாலும் நல்லா தான் விளாட்லாம், பட் ஒன்றா விளாண்டாலும் நல்லா தான் விளாட்லாம். அவங்க அந்த மைக்கு மறைச்சி பேசுனது மட்டும்தான் தப்பே வழியே, அவங்க பேசாததெல்லாம் அவங்களுக்கு யாருக்குமே தேவை கிடையாது. அது அவங்கவுங்க பர்சனல் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தான் விஜய் சேதுபதி வந்து சார் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் அந்த திவ்யா கூட நம்ம கமருதீன் அந்த விட்ட வார்த்தைகள் மட்டும்தான் தப்பு அப்படின்னு சொன்னார். மித்தபடி சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஸோ அதை கமருதீன் புரிஞ்சுட்டு விளாடுவாரா, இல்லை பார்வதியோட ஒரே இதாக துண்டிச்சிட்டு போயிட்டு அடுத்து திருப்பி ஆரோராவோட சேர்ந்துட்டு எதுவும் இது பண்ணுவாரா என்னன்னு தெரில. ஸோ எனிவே அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க கையில். உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.